தமிழ்நாட்டோட வரலாற்றில் இன்னைக்கு மிக மிக முக்கியமான நாள், வரலாற்று சிறப்புமிக்க நாள். உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய உங்களுடைய அரசு மக்களான உங்ககிட்ட உங்களுடைய கனவுகளை கேட்டு அதையெல்லாம் நிறைவேற்ற தொடங்க நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. நான் எதுக்காக இங்கே வந்திருக்கேன்னா, உங்க கனவை சொல்லுங்க, அதை நிறைவேற்றி தரோம்னு கேட்பதற்காக நான் இங்க வந்திருக்கிறேன். 2021 தேர்தலுக்கு, சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி திருச்சியில நடந்த மாபெரும் மாநாட்டில் நான் உரையாற்றுகிற போது 7 வாக்குறுதிகளை சொன்னேன். அந்த 7 வாக்குறுதிகள் என்னன்னா, முதல் வாக்குறுதி வளரும் வாய்ப்புகள் பலமான தமிழ்நாடு. 2வது வாக்குறுதி மகசூல் பெருக்கம் மகிழும் விவசாயி. 3வது வாக்குறுதி குடிமக்கள் அனைவருக்கும் குறையாத தண்ணீர். 4வது வாக்குறுதி அனைவருக்கும் உயர்தர கல்வி மற்றும் உயர்ந்த மருத்துவம். 5வது வாக்குறுதி எழில்மிகு மாநகரங்களின் மாநிலம். 6வது வாக்குறுதி உயர்தர ஊரக கட்டமைப்பு, உயர்ந்த வாழ்க்கை தரம். 7வது வாக்குறுதி அனைவருக்கும் அனைத்துமான தமிழ்நாடு. அப்படின்னு 7 வாக்குறுதிகளை நான் வழங்கியிருந்தேன். இது என்னுடைய கனவுகள்னு சொல்லி அந்த வாக்குறுதியை தந்தேன். இதையெல்லாம் இப்போ நாம நிறைவேற்றிட்டு இருக்கோம். சொன்னதை செய்கிறவன் தான் உங்கள் முன்னாலே நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த ஸ்டாலின்.